ஓம் சாந்தி. எல்லோரும் நலமா இருக்கீங்களா? ஒரு சின்ன பாலியல் சீண்டல் வந்தாலே பயங்கரமா தமிழ்நாடு ஃபுல்லா பேசுகிற ஒரு காலம் போய், இன்னைக்கு அது அன்றாட நிகழ்வாகி அது அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. அப்படிங்கிற அளவுக்கு பாலியல் குற்றங்கள் உலகம் முழுவதும் தலைவிரிச்சு ஆடுது. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 சம்பவம் சென்னையில நடந்திருக்கு. 2மே வெவ்வேறு காலேஜில நடந்திருக்குது. ஸோ ஒரு காலேஜில் பார்த்தீங்கன்னா, பீகார் மாநிலத்தைச் சார்ந்த ஒரு இளைஞன் மனைவியோட வேலை தேடி வரார். மனைவி, குழந்தையோட. அப்போ ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சியில் கேட்டிருக்கிறாரு. சொல்லி அனுப்புகிறோன்றாங்க. அதுக்கப்புறம் அவருடைய ஃப்ரெண்டு ஏற்கனவே அங்கேருந்து வந்திருப்பாங்க இல்லையா? அவர் நான் ஹெல்ப் பண்ணுறேன், இங்கே வான்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு காலேஜில் அங்கே போய் இவரும் தங்கியிருக்காரு. நைட்டு தண்ணி அடிக்கிறாங்க. தண்ணி அடிக்கும்போது இவருடைய மனைவி கிட்ட எந்த நண்பன் கூப்பிட்டானோ அவனே பாலியல் சீண்டலில் ஈடுபடுறான். ஸோ அப்போ இவர் அவனை அடிக்க போக, அப்போ இவர் அடிக்க அவனுங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து தாக்க, உடனே அவங்க மனைவியும் வர, அந்த ஒரு போதை, ஏற்கனவே உள்ளுக்குள்ளே இருக்கிற காமம் எல்லாம் சேர்ந்து அவனையும், அதாவது அந்த பீகார்லேருந்து வேலை தேடி வந்த இளைஞனையும் கொன்னுட்டு, அந்த மனைவியையும் அடித்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பெண்ணையும் கொலை பண்ணி, அழுதுட்டு இருந்த 2 வயது குழந்தை, அவர்களுடைய குழந்தையும் செவுத்தில் அடித்தே கொன்று இருக்கிறாங்க. சத்தம் போட்டு வெளில மாட்டிக்கக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் 3 உடம்பையும் வெவ்வேறு இடத்துல டிஸ்போஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதில் அந்த இளைஞனுடைய உடல் மட்டும் மக்கள் பார்வையில் பட்டு, அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிக்கும்போது தான் இந்த விஷயமெல்லாம் தெரியுது. ஸோ அதே மாதிரி இன்னொரு சம்பவம், நந்தனம் கவர்மெண்ட் காலேஜிலேயே கேன்டீன் உரிமையாளரே அங்கே ஒரு இளம்பெண் 20 நாள் முன்னாடி வேலைக்கு வந்திருக்கிறாங்க. அப்போத்துலேருந்தே பாலியல் சீண்டலில் ஈடுபட்டிருக்கிறாரு. அவருடைய நண்பரும் அதே மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒருத்தர் மாஸ்டராக வேலைக்கு வந்தால் அன்னைக்கே அந்த பெண்கிட்ட தப்பாக நடந்திருக்கிறார். ஸோ அப்போ அந்த பெண் கத்தின உடனே அங்கே இருக்கிறவங்களாம் பிடிச்சிட்டு போய் அவனை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த பெண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுக்கும்போது, இந்த பெண் வேறு யாராவது இப்படி பண்ணாங்களான்னும்போது, இந்த ஓனரோட ஃப்ரெண்டு எல்லாம் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி அவங்களையும் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலேஜ் பசங்களும் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. ஒரு காலேஜ் கேம்பஸ்குள்ளேயே ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இன்டர்நெட், சோஷியல் மீடியா, அதில் வரக்கூடிய ஆபாசமான ரீல்கள். அதை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அந்த ஃபோனே அப்படி தான் அல்காரிதம் இருக்குது. அதிகபட்ச நேரம் நம்மளை அதை பிடிச்சி வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது இல்லாமல் மனிதர்கள் பலகீனமாகவும் இருக்கிறாங்க. ஸோ 24 மணி நேரம் அந்த காமம் சார்ந்த விஷயத்தையே பார்த்துக்கிட்டே இருந்தால், ஒரு தடவை பார்த்தாலே அது மைண்டிலேருந்து போகாது. இதில் தொடர்ந்து அதே பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? அதே எண்ணம் தான் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான காரணம். இந்த மாதிரி, அதாவது அந்த பொண்ணு வேலைக்கு வந்த அன்னைக்கே பாலியல் சீண்டலில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. ஒட்டுமொத்த மனித இனத்துடைய ஒரு சாம்பிள் தான் அவர். எல்லா மனிதர்களுடைய மனம் இன்னைக்கு அப்படி இருக்குது. பாருங்க, தன்னுடைய நண்பனே தன் கண்ணெதிரே தன்னுடைய மனைவியை இப்படி பண்ணுறது எவ்வளோ கொடூரமான விஷயம். அதே மாதிரி ஒரு சகோதரன் கண்ணு முன்னாடியே சகோதரனுடைய மனைவியை சொந்த சகோதரனே தப்பாக நடந்துக்கிறான்னா, அதுதான் மகாபாரதம். திரௌபதி தூக்கில் எறிகிறாங்க இல்லையா? அண்ணன் தம்பிங்க தான். இன்னுமா புரியல? இந்த காலகட்டத்தை தான் அது குறிக்குது. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த காலகட்டத்து விஷயம்தான் அதுவே தவிர, ஏதோ ஒரு காலத்தில் நடந்ததுன்னு தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. ஏதோ ஒரு காலத்தில் நடந்ததை நம்ம படிக்க மாட்டோம். ஏன்னா அது நமக்கு தேவையில்லாதது. வரப்போகுது அப்படின்னு முன்கூட்டியே
தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்ட புஸ்தகங்கள் தான் வேதங்கள். எல்லா மதத்து வேதங்களுமே. ஸோ எல்லா மதங்களுமே பைபிள், குரான்லலாம் கூட இந்த மாதிரி சகோதரன் மனைவியோட தவறாக நடந்தது, அப்பா மகளோடவே தவறாக நடந்தது, இந்த மாதிரி கதைகள்லாம் இருக்கும். அது எல்லாமே இன்றைய காலகட்டத்தை குறிக்கிறது. ஸோ ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, அதாவது இதெல்லாம் வந்து வெளியில் தெரிஞ்சது, தெரியாமல் நிறையா நடக்கும் இல்லையா? இந்த பாலியல் குற்றங்களில் ஈடுபட்டவங்க இப்போ தான் முதல்ல ஈடுபட்டாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. பல முறை ஈடுபட்டிருப்பாங்க. அது ஏதோ ஒரு டைம் வந்து வெளியில் வருது. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற மாதிரி. அதே நேரத்தில் பாருங்கள், இப்போ விருதுநகர் அந்த இடங்களில் வந்து நிலநடுக்கம் வந்திருக்குது ஜஸ்ட்டு இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி. ஸோ ஒரு பக்கம் பாவம் தலைவிரிச்சு ஆடுது, இன்னொரு பக்கம் அதற்கான தண்டனையாக உலகழிவும் நெருங்கிட்டு இருக்குது. ஆனாலும் மனிதர்கள் திருந்தின பாடில்லை இல்லையா? அப்படி திருந்துறதா இருந்தால் கொரோனா காலத்தில் திருந்து இருக்கணுமே. ஸோ இதுதான் பைபிளில் வந்து அந்த ராஜா, அதாவது பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய உலகத்துக்கு ஊருக்கு நான் அழைச்சிட்டு போகிறேன்ட்டு கடவுள் மோசஸ் கிட்ட சொல்கிறாரு. மோசஸ் மற்றவங்களை கூப்பிட்றான். முதல்ல அவங்களே மறுக்கிறாங்க, அதுக்கப்புறம் கன்வின்ஸ் பண்ணி அழைச்சிட்டு போகிறான். ஆனால் ராஜா கிட்ட பர்மிஷன் வாங்கணும், ஏன்னா அவங்க அடிமையாக இருக்கிறாங்க. ராஜா வந்து விட மாட்டான். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கடவுள் பயங்கரமாக அற்புதம் பண்ணி அல்லது பயமுறுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ண உடனே அவன் மனசு பயந்துடுது. சரி அழைச்சிட்டு போங்கன்றான். ஆனால் போகிறதுக்குள்ளே டக்குன்னு அவனுடைய மனம் கடினமாகிடுது. அதெல்லாம் போகக்கூடாதுன்றான். அப்புறம் மறுபடியும் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது மறுபடியும் இப்படி. இது எல்லாமே இப்போத்தைய விஷயம் இல்லையா? கொரோனா வரும்பொழுது மனிதனுக்கு ஒரு ஆட்டம் கண்டிருப்பான். அதுக்கப்புறம் முடிஞ்சோடனே அவ்வளோதான், மறுபடியும் அதே மாதிரி அதை விட அதிகமாக பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஸோ இது காலத்தின் கட்டாயம், நடந்தே தீரும். ஏன்னா நாம் இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் கடைசி 100 வருடத்தில் இருக்கிறோம். அந்த 100 வருடத்திலும் 90 வருடம் முடிஞ்சிச்சு. ஏன்னா கடைசி 100 வருடம் இறைவன் வந்து சொல்கிறார், இந்த உலகம் அழிந்து சொர்க்கமாக மாறப்போகுது, அதாவது யுகம் மாறப்போகுது, கலியுகம் முடிந்து சத்தியுகம். அதுக்கு இடையில் வர்றது தான் உலக அழிவு. உலகத்தை புதுப்பிக்கிறதுக்காக அது நடக்குது. ஆனால் ஆத்மா அழியாது. ஆத்மா இப்போ பாவப்பட்டதாக இருக்குது. ஆனால் இதே ஆத்மானா உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் ஜொலிக்கினால்தான் தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. இதே ஆத்மா சொர்க்கத்தில் இருக்கும்போது அவ்வளோ தூய்மையாக இருந்தது. இதே பாரத பூமி தான் சொர்க்கமாக இருந்தது. அங்கே வாழ்ந்தவர்களை தான் இன்றைக்கி இந்துக்கள் கோயில் கட்டி கும்பிட்றோம் தெய்வம்ட்டு. ஆனால் அப்படி வாழ்ந்ததே நாம தான் அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம். அதை ஞாபகப்படுத்த தான் கடவுள் வரார். ஞாபகப்படுத்தி மீண்டும் சொர்க்கத்துக்கு நீங்கள் தயாராகணும். சொர்க்கத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, ஆங்காரனா என்னன்னே தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாவலே தவிர காமத்தினால் அங்கே குழந்தை பிறக்காது. அந்த அளவுக்கு பரிசுத்தமாக இருக்கிறதுனால தான் அவர்களுக்கு நாம் கோயில் கட்டி கும்பிட்றோம். அப்படி பரிசுத்தமாக இருந்தவர்கள் இன்றைக்கி எப்படி இருக்கிறோன்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி இழக்குது. சொர்க்கத்தில் ஆத்மா நானுன்ற உணர்வில் இருக்கிறதுனால சதா ஆனந்தம் உள்ளே இருந்தே வரும். ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் அது. ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுதுன்ற உண்மை அவங்களுக்கு அந்த அந்த உண்மையை உணர்ந்த நிலையில் இருக்கும் அவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும். ஆனால் அந்த உண்மையை மறக்க ஆரம்பிக்கிறாங்க 2500 வருடம் கழிச்சு. அப்போ உடம்பு நினச்சிட்றாங்க. ஆத்மா நினைக்கும்போது வந்த ஆனந்தம் உடம்பு நினைக்கும்போது கட்டாயிடும். அப்போ ஆனந்தத்தை வெளியில் தேடுறாங்க. அப்போ தான் புலன் இன்பத்துக்கு அடிமையாகிறாங்க. அப்போ தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்ன்ற 5 விகாரம் ஆண்களிடமும் அதே 5 விகாரம் பெண்ணிடமும் பரவுது. இந்த இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன் அப்படின்ட்டு ராமாயணத்தில் சொல்லப்பட்டது இருக்கே தவிர, ராமாயணத்தில் சொன்ன மாதிரி 10 தலையை தூக்கிட்டு எவனும் கிடையாது. அப்போ இந்த ராவணனுக்கு நாம் அடிமை ஆகிட்டோம். அவனுடைய வேலை என்ன? பாவம் செய்ய வைப்போம், தண்டனையும் கண்டிப்பாக வாங்கி கொடுத்துருவோம். ஸோ இப்போ நம்ம எல்லோரும் பாவம் செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறோம். 2500 வருடமாக இதே பூமியில் நரகமாக இருக்கும்போது பாவம் செஞ்சு தான் இருக்கிறோம். அப்போ அதில் இருந்தெல்லாம் நீங்கள் விடுபடணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி, ஒரு சிவத்தந்தையை மட்டும் நினைக்கணும். உண்மையிலே ஆத்மாக்களாகிய சீதையைத்தான் ராவணன் கடத்திட்டு போயிட்டான். ஆத்மான்ற சீதை, தனிப்பட்ட ஒரு சீதை கிடையாது. அப்போ அந்த ராவணன்கிட்டேருந்து மீட்கிறதுக்காக வந்த ராமர் சிவபெருமான். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்றோம், கடவுள் ஒருவரே. ஸோ அவர் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா, குமார், குமாரிகள்.
பிரம்மா வாய் வழியாக சிவபெருமான் சொல்கிற ஞானத்தை முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஸோ இப்போ கடவுள் கொடுக்குற செய்தி என்னென்னா, அழியக்கூடிய உடம்பு கிடையாது, நாம் அழிவற்ற ஆத்மா. நாம் அந்த ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மா. ஸோ ஆத்மா பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்குது, அதனால தான் இங்கே போட்டு வைக்கிறோம். ஸோ அந்த ஆத்மா தான் நான். உடல்ன்றதே மறந்துடுங்க, உடல் இருக்குதுன்றதே மறந்துடுங்கன்ற வெறும் ஆத்மான்னு உங்களை உணர்ந்து பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் எப்போவுமே பரிசுத்தமாக இருக்கிறாரு. நாம் ஆரம்பத்தில் பரிசுத்தமாக இருந்தவங்க இப்போ அழுக்காகிட்டோம். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அழுக்கு சேர்ந்துச்சு. அந்த அழுக்கை நீக்கணும்னா சதா பரிசுத்தமாக இருக்கக்கூடிய நம்முடைய அப்பா சிவபெருமானை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லா காரியமும் செய்தாலும் புத்தி மட்டும் எப்படி ஒரு லவ் பண்ணுறவங்க ஒருவர் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இறைவனை நினைக்கணும். ஸோ அப்படி நினைத்து உடல் நானுன்ற உணர்வை முற்றிலும் மறந்துடணும். அந்த நிலையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா உடலை விட்டு உயிர் பிரிகிறதுக்குள்ள ஆத்மான்ற உணர்வுலே மேலே போயிடணும். அப்படி இல்லை, உடல் ஞாபகம் வருது, மற்றவர்களுடைய ஞாபகம் வருது, கலியுகத்தின் எந்த விஷயம் ஞாபகம் வந்தாலும் மேலே போக முடியாது. இங்கே பேயாலைவோம் அல்லது பிறந்துடுவோம். ரெண்டுமே துக்கம்தான் இல்லையா? இன்றைக்கே உலகம் இப்படி இருக்குது, இன்னும் போக போக எவ்வளோ மோசமாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஆக்சுவலாக தவறான நட்புனால் அழிந்து போனவன் கர்ணன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு தவறான நபர்கள், அவர்களோடு இவருக்கு ஏன் நட்பு வந்தது இல்லையா? ஒருவேளை அவர்களுடைய குணம் இவருக்கும் இருந்திருக்கலாம். பருத்தி வீரன் படம் மாதிரி விடிஞ்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. ஒரு சிலர் மட்டும் நல்லவங்களாக இருந்திருப்பாங்க. ஆனாலும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், தவறான குணம் கொண்டவர்கள் தொடர்பே இல்லாமல் இருக்கணும். அவர்களால் எப்படிப்பட்ட உதவி கிடைத்தாலும் அதை வாங்கினா நமக்கு தான் ஆப்பு. அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு பட்டினி கூட கிடக்கலாமே தவிர அவர்களுடைய உதவியை நாடக்கூடாது. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நமக்கு மிகப்பெரிய ஆப்பு வைக்கும். ஸோ அப்போ இதிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கு என்ன வழி இல்லையா? அந்த மாதிரி நபர்கள் இது இவராக போய் அங்கே போய் மாட்டிக்கிறாரு. பட் இது இல்லாமல் எதிர்பாராம விதமாக நிறைய விதமான பாலியல் குற்றங்களை நாம் பார்க்குறோம். அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது. அது என்ன அப்படின்னா, நமக்குள்ள காமம் இருந்தால் அந்த காமத்திற்கு தண்டனை கொடுப்பவர்கள் நம்மை தேடி வந்தே தீருவார்கள். அந்த பாவக்குடம் நிரம்பும்போது கண்டிப்பாக வந்துடுவாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பாலியல் குற்றங்கள் நடக்கும்பொழுதெல்லாம் பார்த்திங்கன்னா, அவங்க காமம் சார்ந்த ஏதோ ஒரு விஷயத்தில் காதலனோட தனிமையில் இருக்கும்போது இந்த மாதிரி நேரத்தில் தான் பெரும்பான்மையான பாலியல் குற்றங்கள் நடந்திருக்குது. ஸோ ஒவ்வொரு சம்பவமும் ஃபேமஸாக இந்த வருடம் நடந்ததே யோசிச்சு பாருங்களேன், அல்லது இந்திய அளவில் நடந்த சம்பவம்லாம் பாருங்களேன், எல்லாத்துலேயுமே இது நடந்திருக்கும். ஸோ அப்போ என்ன அர்த்தம், நீங்கள் காதலனோடு காமத்தில் இருந்தாலும் கணவனோடு காமத்தில் இருந்தாலும் தப்பு தான். காமம் மகாசத்ரு. ஏன்னா காமமே இல்லாத உலகமாக இருந்தது. கணவன் மனைவியோடு வைத்த அந்த காமம் தான் பிறகு வெளியில் தேடுது, கலத்தொடர்பாக மாறுது, பிறகு கற்பழிப்பாக மாறுது. ஸோ அப்போ எப்படி தப்பிக்கிறது அப்படின்னா, காமம்னா என்னென்னே தெரியாத அளவுக்கு உங்கள் மனதை நீங்கள் தூய்மையாக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி தவறான நபர்கள் உங்கள் தொடர்பில் வரமாட்டாங்க. அது எல்லாமே பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற ஞானத்தில் இருக்கும். எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும். அதாவது இந்த ஞானத்தை எடுக்காதவர்களோடவே, அவங்க நல்லவங்க கெட்டவங்க, கலியுகத்தில் எல்லோரும் கெட்டவங்க தான், எல்லாருக்குள்ளேயும் விஷம் இருக்குது. அது வெவ்வேறு சூழ்நிலையில் வெளிப்படும். என்னென்ன விஷயம் இருக்குன்னே நமக்கு தெரியாது. ஸோ அதனால் எல்லார்கிட்ட இருந்துமே விலகி தான் இருக்கணும். வெறும் ஞானத்தை கொடுத்துக்கிறதோட முடிஞ்சு போச்சு கணக்கு வழக்கு. நீங்கள் கேட்டிங்கன்னா சாப்பாடு கூட வெளியில் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த வைப்ரேஷன் இல்லையா, எல்லாமே அந்த காம உணர்வுலேயே சமைக்கிறாங்கன்னா அதை சாப்பிட்டா உங்களுக்கும் காம உணர்வு வரதான் செய்யும். ஸோ அந்த அளவுக்கு உங்களை பாதுகாத்துக்கணும். அப்படி பாதுகாத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அது எப்போ சாத்தியம்னா, இறைவன் நினைவிலே உங்களை ஆத்மானு உணர்ந்து இறைவனை நினச்சிட்டே இருக்கணும். யாரை பார்த்தாலும் ஆத்மாவை தான் பார்க்கணுமே தவிர உடலே பார்க்கக்கூடாது. இது வரைக்கும் உடலை பார்த்து அந்த கவர்ச்சியில் மயங்கக்கூடிய பழக்கம் இருக்கிறது டக்குன்னு மாறாது. ஆனால் வலுக்கட்டாயமாக நீங்கள் இதை பண்ணணும்.
அப்படி உங்களுக்கு பண்ணலை அப்படின்னா பின்னாடி இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது மாட்டிக்குவீங்க. அப்படி நீங்கள் முழுக்க முழுக்க யாரை பார்த்தாலும் ஆத்மாவை மட்டும்தான் பார்க்குறீங்க, சிவ பரமாத்மாவுடைய நினைவிலே இருக்க முடியுது அப்படின்னா இறைவன் சொல்கிறாரு, உங்களை சுற்றி பாதுகாப்பு கவசம் இருக்கும். தவறானவர்கள் உங்கள் தொடர்பில் வரமாட்டாங்க. அப்படியும் ஏதோ ஒரு காரணத்தினால வந்தாலும் அவர்கள் கண்ணுக்கு நீங்கள் இருப்பதே தெரியாதுன்றார். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள். இது புராண கதைகள்லையுமே பார்த்திங்கன்னா, முருகனை கார்த்திகை பெண்கள் வளர்க்குறாங்க இல்லையா, அந்த இடத்த இப்போ சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசம் இருக்கும். அசுரர்களால் உள்ளே நுழைய முடியாது அப்படின்னு காட்டுவாங்க. இதே பைபிள் குரானில் பார்த்திங்கன்னா, அந்த மோசஸ் வந்து அடிமைகளை அழிச்சிட்டு கடவுளின் வழிகாட்டுதலின்படி போகிறான். அப்போ செங்கடலை பிளந்து போகிறாங்க. அது ஒரு கடவுளுடைய அற்புதம்ட்டு. நிஜத்தில் நடந்த விஷயம் கிடையாது. அதில் உள்ள ரகசியம் நாம் இப்போ சொல்கிறோம். ஸோ அப்போ அப்படி போயிட்டு இருக்கும்போதும் அந்த ராஜா துரத்திட்டு வருவான். அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறான் இல்லையா, அவன் துரத்திட்டு வருவான். அப்போ துரத்திட்டு வரும்போது என்ன ஆகுன்னா, அந்த மோசஸ் கூட்டத்தினருக்கும் ராஜா கூட்டத்தினருக்கும் இடையில் ஒரு ஒளி இருக்கும். அது இவங்க இருக்கிறதே இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத மாதிரி பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். ஏன்னா உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் எல்லா இடத்துலையுமே குற்றங்கள் நடக்குது. அங்கங்கே சட்டங்கள் இருந்தால் கூட தப்பு நடந்த பிறகு தப்பு செய்தவங்களுக்கு தண்டனை கொடுக்கும். அதுவுமே கிடைக்குமான்றது டவுட்டு. ஆனால் எப்படியும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதிப்பு ஆயிடுச்சு இல்லையா. அப்போ வருமுன் காப்பது தானே புத்திசாலித்தனம். அதுக்கு ஒரே வழி இறைவனை கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதுதான் மார்க்கண்டேயன் மரண நேரத்தில் சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டான்னு சொல்கிறது. மரண நேரன்றது உடலின் மரணம் இல்லை, உலகத்தின் இறுதி நேரம். அந்த நேரம் இறைவனை மட்டுமே பிடிச்சிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்ம எந்த பாவமும் செய்யாமல் இருப்போம். அதுதான் நம்மை பாதுகாக்கும். ஸோ நிறைய சோஷியல் மீடியாலெலாம் ஆபாசமாக இருந்தால் தான் வியூஸ் கிடைக்குது அப்படின்னு நிறைய பெண்கள் அந்த மாதிரி டான்ஸ்லாம் ஆடுறாங்க. ஆனால் உண்மையிலே அவங்கள சுற்றி இருக்கிற பாதுகாப்பு வளையத்தை உடைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ இல்லாட்டினாலும் அந்த உலக அழிவு வரும்போதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, கோர்ட்டு இருக்காது, கரண்ட் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது. அப்போ யார் பாதுகாப்புக்கு இருப்பா? நாம் இப்போ செய்கிற நல்ல காரியங்கள் தான் நம்மை பாதுகாக்கும். பாவக்காரியங்கள் நம்மளை தப்பிக்க விடாமல் மாட்டி விட்டுரும். ஸோ இப்போ இந்த நடந்த சம்பவம் தப்புன்றது எல்லாருமே ஒத்துக்குவாங்க. யாருமே இல்லை அது ரைட்டுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் சுய இன்பம் பண்ணுறது ரைட்டு, அது ஒன்றும் தப்பு கிடையாது. விழுந்து விழுந்து டாக்டருங்க சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அதோடைய விளைவு தான் இது இல்லையா. அந்த மாதிரி காமம் சார்ந்த விஷயங்களில் அவன் ஆபாச படத்தை பார்த்து ஈடுபட்டாலும் அவனுடைய மைண்டில் அவன் தொடர்பில் வர பெண்கள் டக்குன்னு மைண்டில் வரும். அது புனிதமான உறவுகளாக கூட இருக்கும். ஸோ அதுதான் பாலியல் குற்றங்கள் நடக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம். ஏன்னா இந்த மாதிரி பாலியல் குற்றம் நடக்கிறது தப்புன்னு தெரியுது. ஆனால் இவங்க ஆபாச படங்களை பார்த்தால் அது மனதாலேயோ காமம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபடும் பொழுது, சுய இன்பம் போன்ற விஷயத்தில் ஈடுபடும் போது உண்மையிலே அவன் பலாத்காரம் தான் பண்ணுறான் மனதால். அதே இன்னும் சொல்லணும்னா அந்த பாலியல் பலாத்காரம் செய்கிறதுக்கு அவன் ட்ரைனிங் தான் எடுத்துக்கிறான். கண்டிப்பாக ஒரு நாள் அப்படிப்பட்ட சூழ்நிலையும் வரும், தப்பும் செய்வான். ஸோ நிறைய பணம் இருக்குது, அதனால் காமம் சார்ந்த விஷயத்திலே மூழ்கி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது பலாத்காரம் கிடையாது, காசு கொடுத்தா நிறைய பேர் வரப்போகிறாங்க இல்லையா, அப்படின்னு இருக்கிறவங்க கூட அதுவுமே பாவம்தான். அதுக்கான தண்டனை எப்படி கிடைக்குன்னா, இவன் காசு அடுத்த ஜென்மம் இவன் கூட வராது, ஆனால் இந்த குணம் வந்துடும். அந்த குணத்துக்கு ஏற்றவர்கள் மத்தியில் போய் பிறப்பான். பெண் குழந்தையாக, ஆனா பெண்ணாக மாறி மாறி தான் பிறப்பாங்க. அப்போ குழந்தையிலே இந்த மாதிரி பாலியல் குற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ அப்போ அதிலிருந்து நீங்கள் அதுக்கு தான் நான் ஆத்மானு தெரிந்தாலே, அந்த உணர்வில் இருந்தாலே தப்பு பண்ண மாட்டோம். ஆத்மான்றதை மறந்தால்தான் நம்ம இஷ்டத்துக்கு ஆடுவோம். பிறகு துக்கம் வரும். துக்கம் வரும்போது கடவுளே இப்படி பண்ணிட்டியேன்ட்டு ஏதோ கடவுள் ஏதோ உங்களை தப்பு பண்ண சொன்ன மாதிரி அவரை திட்டிகிட்டு இருப்போம். அதனால் நம்மளை வழிக்கெடுக்கிற விஷயத்தைத்தான் சயின்ஸு மதங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுக்கும். சரியான வழியை கடவுள் மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பார். ஸோ அவர் கையை கெட்டியாக பிடிச்சிட்டா மட்டும்தான் பாதுகாப்பு. மற்றபடி உங்கள் மனதின் வழியோ மற்றவர்களின் வழியோ பிடிச்சிங்கன்னா
மிகப்பெரிய ஆப்பு தான் கிடைக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இறைவனுடைய ஞானம் முரளி எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லேயும் இருக்குது. அதோடைய லிங்க் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலில் போடுவோம். வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது. இந்த வீடியோ கீழே அவசியம் ஜாயின் பண்ணுங்கள். ஓம் சாந்தி.